இந்த பத்திரிகை துறையில் புதிய கோடங்கி ஒரு மிகப்பெரிய சாதனையை நிகழ்த்தியிருக்கிறது. இந்த பத்திரிகையை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய சிவகாமி ஐஏஎஸ் அவர்கள் உண்மையில் பிழைக்க தெரிந்தவராக இருந்திருந்தால் ஆளும் கட்சியோ எதிர்கட்சியோ அழைத்து இந்த நிகழ்ச்சியை நடத்தி இருப்பார். ஆனால் அறிவார்ந்த அவர் அம்பேத்கரி அமைப்புகளை எல்லாம் அழைத்து இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருப்பதற்காக இந்த அமர்வின் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களை அவர்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறோம். யாருக்கு வரும் இந்த மனது? 25 ஆண்டுகள் இந்த பத்திரிகையை நாங்கள் நடத்திவிட்டோம். ஆகவே இதை வைத்துக் கொண்டு வாய்ப்புகளை பெறுவதற்கான கூட்டம்தான் நம் கண்முன்னே இந்த சமுதாயத்தில் இருக்கிறது. ஆனால் அவற்றையெல்லாம் தாண்டி அண்ணல் அம்பேத்கரை முன்மாதிரியாக ஏற்று அவர் எப்படி இந்து சட்ட மசோதா நிறைவேற்றவில்லை என்று சொன்னால் மதிப்புமிக்க தன்னுடைய கேபினட் பதவியை தூக்கி எறிந்து வந்தாரோ, அப்படித்தான் எந்த சமுதாயத்தின் மத்தியில் அவர் பிறந்தாரோ அந்த சமுதாயத்திற்காக தன்னுடைய ஐஏஎஸ் பதவியை தூக்கி எறிந்துவிட்டு வந்ததற்காக அவரை நாம் கொண்டாட வேண்டும், அவரை நாம் அதிகாரத்தில் அமர்த்தி இருக்க வேண்டும். ஆனால் கடந்த காலத்தில் மக்களுக்காக உழைத்த எல்லா தலைமைகளையும் இந்த சமுதாயம் எப்படி புறந்தள்ளியதோ அவரையும் அப்படி புறந்தள்ளி இருக்கிறது. ஆனால் அப்படி புறந்தள்ளிய வரலாறு நாங்கள் எல்லாம் உயிரோடு இருக்கக்கூடிய இந்த தலைமுறையில் நடக்காது. எப்படியாவது அவரை நாங்கள் அவருக்குரிய இடத்தில் அமர்த்தி விடுவோம். ஆக அதை சொல்வதற்காகத்தான் இந்த கருத்தரங்கத்தில் நான் பங்கேற்றேன். ஆக புரட்சியாளர் அம்பேத்கர் சொல்லுவார், வாட் காந்தி அண்ட் காங்கிரஸ் ஹேவ் டன் டு தி அன்டச்சபிள்ஸ். காந்தியும் காங்கிரசும் தீண்டப்படாத மக்களுக்கு செய்தது என்ன என்ற புத்தகத்துடைய முகப்பில் தூசி டைட்டிஸ் என்ற ஒரு அறிஞருடைய ஒரு மேற்கோளை காட்டியிருப்பார். எங்களுக்கு எஜமானர்களாக இருப்பது உங்களுக்கு உகந்ததாக இருக்கலாம், ஆனால் உங்களுக்கு அடிமையாக இருப்பது எங்களுக்கு எப்படி உகந்ததாக இருக்க முடியும் என்று புரட்சியாளர் அம்பேத்கர் கேள்வி எழுப்பியிருப்பார். அவரை தொடர்ந்து இந்த புதிய கோடங்கி வெள்ளி விழா கருத்தரங்கின் வாயிலாக இந்த அமர்வில் கூடியிருக்கக்கூடிய நாங்களும் ஒரு கேள்வி எழுப்புகிறோம். இவ்வளவு காலம் எங்களை நீங்கள் ஆண்டது உங்களுக்கு உகந்ததாக இருக்கலாம், ஆனால் உங்களுக்கு வாக்களிப்பது எங்களுக்கு இனியும் எப்படி உகந்ததாக இருக்க முடியும் என்ற கேள்வியை முன்வைத்துத்தான் இந்த தேர்தல் முறையில் அதிகாரத்தை எப்படி அடைவது என்கிற கேள்வியை முன்வைத்திருக்கிறோம். எல்லோரும் பூனா ஒப்பந்தத்தை பற்றியும் தனி வாக்காளர் தொகுதியை பற்றி பேசிக் கொண்டிருக்கிற பொழுது அதை ஒழித்தாக வேண்டும் பூனா ஒப்பந்தத்தை என்ற கருத்தை முன்வைக்கிற பொழுது நாங்கள் அதற்கு மாறாக இருக்கக்கூடிய இந்த பூனா ஒப்பந்தத்தை எப்படி நாம் பயன்படுத்திக் கொள்ள முடியும் என்ற ஒரு மாறுபட்ட கோணத்தில் நாம் பேச வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இந்த அரங்கையில் நாங்கள் திட்டமிட்டோம். ஆக புரட்சியாளர் அம்பேத்கர் சொன்னது போல இந்திய வரலாறு என்பது பௌத்தத்திற்கும் பார்ப்பனியத்திற்குமான யுத்தம் என்று சொன்னார். அதை போலத்தான் பூனா ஒப்பந்த வரலாறு என்பது பார்ப்பனியத்தின் முகமாக இருந்தக்கூடிய கரம்சன் காந்திக்கும் பௌத்தத்தின் முகமாக இருந்த புரட்சியாளர் அம்பேத்கருக்கும் நடந்த அரசியல் யுத்த வரலாறு தான் பூனா ஒப்பந்தம். அது ஒரு பண்பாட்டு யுத்தம் என்று சொன்னால் பூனா ஒப்பந்தம் ஒரு அரசியல் யுத்தம். ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவதற்காக அயராத உழைத்த புரட்சியாளர் அம்பேத்கர் இந்த அடித்தட்டு மக்கள் அரசியல் அதிகாரத்தை ஆட்சியாளராக மாற வேண்டும் என்று ஒட்டுமொத்த இந்திய அரசியல்வாதிகளுக்கு எதிராக தன்னந்தனியாக போரிட்ட ஒரு யுத்த வரலாறு தான் பூனா ஒப்பந்தம். ஆக ஒரு வலிமையான அரசியல் ஆயுதம் தனி வாக்காளர் தொகுதி, அது நம்மிடமிருந்து தட்டி பறிக்கப்பட்ட வரலாறு தான் பூனா ஒப்பந்தம். ஆக பூனா ஒப்பந்தத்தின்படி நமக்கு தரப்பட்ட அந்த வலிமையான 2வது வாக்கு என்கிற அந்த இரட்டை வாக்குரிமை பறிக்கப்பட்டது. இன்றைய தேர்தல் முறையில் நாம் ஏறத்தாழ 80-90 ஆண்டுகளுக்கு நாம் வாக்களித்திருக்கிறோம். 15 சட்டமன்ற பாராளுமன்ற தேர்தலில் நாம் வாக்களித்திருக்கிறோம். ஆனால் எனக்கு முன்பாக பேசிய அறிவார்ந்த ஆளுமையில் சொன்னது போல ஊராட்சி மன்ற தலைவர் பொறுப்பிலிருந்து பாராளுமன்ற பொறுப்பு வரை எந்த அதிகாரமும் இங்கே நடைமுறைப்படுத்த முடியவில்லை. காரணம், அமைப்பாய் திரளாமல் ஆதிக்க சாதிகளின் தயவில் நாம் இங்கே சட்டமன்ற தேர்தல் உறுப்பினர்களாக பாராளுமன்ற உறுப்பினர் இருப்பதுதான் அதற்கு அடிப்படை காரணம். சிறுபான்மை சாதிகள் எங்களால் ஆள முடியாது என்று எப்பொழுதும் சொன்னது கிடையாது. பார்ப்பனர்கள் எத்தனை சதவீதம் பேர்? 5% பேர் தமிழகத்தில். இந்திய அளவில் பார்த்தால் கூட பார்ப்பன பணியாட்கள் என்று சேர்த்தால் 10% பேர் தான் இருப்பார்கள்.
முக்குலத்தோர் 6%. தமிழகத்தை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய கருணாநிதியுடைய சாதி எத்தனை சில லட்சங்கள். ஆக மற்ற சாதிகள் எல்லாம் சொற்ப எண்ணிக்கையில் இருக்கிறார்கள். அவர்கள் எங்களால் ஆள முடியாது என்று எப்பொழுதும் சொல்வது கிடையாது. ஆனால் இந்திய மக்கள் தொகையில் 1/4 ஏறத்தாழ 35 கோடிக்கு அதிகமாக இருக்கக்கூடிய தமிழகத்தின் மக்கள் தொகையில் 2 கோடிக்கு அதிகமாக இருக்கக்கூடிய இந்த பட்டியல் சமுதாய மக்கள் இருக்கக்கூடிய இந்த மனநிலை தான் இவர்கள் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கு பெரும் தடையாக இருக்கிறது. போராட்டத்தின் மூலம் எல்லாவற்றையும் சாதித்து விடலாம் என்று சொன்னால் அதிகாரத்தை பெற்ற சாதிகள் ஏன் போராடவில்லை? ஏனென்று சொன்னால் அதிகாரம் இருக்கிறது, அதனால் அவன் போராடவில்லை. நீ ஏன் போராடி கொண்டிருக்கிறாய்? உன்னிடம் அதிகாரம் இல்லை. ஆக அதிகாரத்தை எப்படி பெறுவது? அதிகாரத்தை தேர்தலின் மூலம் தான் பெற முடியும். அரசியல் சட்டத்தை எழுதி முடித்துவிட்டு புரட்சியாளர் அம்பேத்கர் சொன்னார், we must make our political democracy a social democracy as well என்று சொன்னார். சமூக ஜனநாயகத்தை, அரசியல் ஜனநாயகத்தை சமூக ஜனநாயகம் மாற்ற வேண்டும் என்று சொன்னார். அரசியலை பொறுத்தவரையில் அம்பானிகள் இருக்கிறார்கள், சங்கராச்சாரிகள் இருக்கிறார்கள். சமுதாயத்தை பொறுத்தவரையில் அவர்கள் இந்து மதத்தின் உச்சாணி கொம்பில் அமர்ந்திருக்கிறார்கள். அரசியலை பொறுத்தவரையில் சேரில் இருக்கக்கூடிய குப்பனுக்கும் சுப்பனுக்கும் ஒரு ஓட்டுத்தான், சங்கராச்சாரிக்கும் அம்பானிக்கும் ஒரு ஓட்டுத்தான். ஆக அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கான சாவி உன் கைகளில் வாக்குரிமை என்ற பெயரில் தரப்பட்டிருக்கிறது. இந்தியாவில் இருக்கக்கூடிய 35 கோடி மக்களும் ஒரு தனி நாடாக பிரிந்தால் உலகத்தின் 3வது மிகப்பெரிய நாடாக இருக்கும். எந்த சாதிக்கு இவ்வளவு பலம் இருக்கிறது? இவ்வளவு மக்கள் தொகை யாருக்கு இருக்கிறது? ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு ஓட்டு என்று சொன்னால், ஒவ்வொரு ஓட்டுக்கும் ஒரே மதிப்பு என்று சொன்னால் 35 கோடி இருக்கக்கூடிய பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்த நாம் தான் இந்த நாட்டின் ஆட்சியாளராக இருக்க வேண்டும். ஆனால் கெடுவாய்ப்பாக நாம் சிதறி கிடக்கிறோம். அதுதான் அடிப்படை காரணம். ஆக நாம் ஒன்றுபடாததுதான் அடிப்படை காரணம். போராடுவதால் எல்லாம் கிடைத்து விடும் என்று சொன்னால் எத்தனை காலம் நாம் போராடாமல் இருந்து கொண்டிருக்கிறோம். தமிழகத்தில் நடத்தக்கூடிய எல்லா போராட்டங்களையும் பாருங்கள், நம்முடைய போராட்டம் தான். எந்த சாதி போராடி இருக்கிறது? 1921 வெண்ணி மில் தொழிற்சாலையில் ஆரம்பித்து, முதுகுத்தோர் கலவரத்தில் ஆரம்பித்து, வெண்மணி போராட்டத்தில் ஆரம்பித்து, உஞ்சனை, விழுப்புரம், அதே போலவே மேலவரவு, தாமிரபரணி என்று ஒவ்வொரு வருடமும் மிகப்பெரிய அளவில் போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறோம். ஏன் அதிகாரம் கைகளுக்கு வரவில்லை என்றால், அதிகாரத்தை கைகளில் வைத்திருக்கிறவர்கள் இந்த போராட்டங்களை ஒடுக்குகிறார்கள், ரத்த சகதியில் மூழ்கடித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆக ஆட்சி அதிகாரம் கையில் இல்லாமல் போவதற்கு அடிப்படை காரணம் நம்முடைய மக்கள் அரசியல் விழிப்புணர்வு பெறாதது. இன்னொன்று, இங்கே கூடியிருக்க வேண்டியவர்கள் இந்த அரங்கில் கூட கூடவில்லை என்பதுதான் இதற்கு சாட்சி. எத்தனை தலைவர்களை அழைத்திருக்கிறோம், எவ்வளவு நாள் உழைத்திருக்கிறார் சகோதரி, எவ்வளவு பேருக்கு அவர்கள் தொடர்பு கொண்டிருக்கிறார்கள். எனக்கே 3 முறை அழைத்திருக்கிறார்கள். ஆக ஒரு அரங்கில் ஒரு தேவைக்காக ஒரு சமுதாயத்தவர் கூட வேண்டிய நாம் கூடாமல் போறதுதான் இதுக்கு அடிப்படை காரணம். எந்த சாதிகளை குறை சொல்லி என்ன ஆக போகிறது? சிந்திக்க வேண்டிய நாம் சிந்திக்கவில்லை, கூட வேண்டிய நாம் கூடவில்லை, ஒரே குரல் எழுப்ப வேண்டிய நாம் ஒரே குரல் எழுப்பவில்லை, ஒரே களத்தில் நிற்க வேண்டிய நாம் ஒரே களத்தில் நிற்கவில்லை, ஒரே மேடையில் அமர வேண்டிய நாம் ஒரு மேடையில் அமரவில்லை. இதுதான் நம்முடைய பிரச்சனைக்கு அடிப்படை காரணம். ஆக தன்னுடைய பலம் தெரியாமல் இந்த மக்கள் சிதறி கிடக்கிறார்கள். எப்படி ஒரு மாடு, ஒரு சிங்கத்தின் கதை படித்திருப்போம். ஒரு சிங்கம் 4 மாடுகளை இல்ல உட்கார்ந்து பரவாயில்ல பேசுறாங்க. பள்ளி பாடங்களில் நாம் படித்திருப்போம். 4 மாடுகள் மேய்ந்து கொண்டிருக்கும். ஒரு சிங்கம் அங்கே அந்த மாடுகளை வேட்டையாடுவதற்கு வரும். 4 மாடுகளும் சேர்ந்து அந்த சிங்கத்தை விரட்டும். அந்த சிங்கம் யோசிக்கும், இவர்கள் ஒன்றாக இருந்தால் நாம் அவர்களை அடித்து சாப்பிட முடியாது. ஆகவே அந்த மாடுகளிடம் சென்று நீங்கள் ஒன்றாக மேய்வதால் உங்களுக்கு உணவு தட்டுப்பாடு ஏற்படும், திசைக்கு ஒன்றாக நீங்கள் மேயுங்கள் என்று அவற்றை பிரிக்கும். 4 மாடுகளும் 4 திசைக்கு போகும். ஒவ்வொரு மாடாக அந்த சிங்கம் அடித்து கொள்ளும். அப்படித்தான் இங்கே பறையர்களாக, பல்லர்களாக, அருந்ததிகளாக இந்த சமுதாயத்தை கூறு போட்டு குறைந்தபட்ச ஒற்றுமை இல்லாமல் அதற்கு இந்த தலைவர்களே, மானங்கெட்ட தலைவர்களே பொறுப்பேற்று, என்னுடைய சாதி உயர்ந்த சாதி, என்னுடைய பறையர் சமுதாயம், ஆதி சிவன் சமுதாயம், என்னுடைய பல்லர் சமுதாயம், தேவேந்திர சமுதாயம், என்னுடைய அருந்ததியர் சமுதாயம், ஆதி குடிகள் என்றெல்லாம் இவர்களை பெருமை பேச வைத்து இவர்களுடைய ஒற்றுமை குலைத்திருக்கிறார்கள். அதனால்தான் நாம் அதிகாரத்தை பெற முடியவில்லை. அதிகாரம் என்ன வானத்தில் இருந்து குதிக்குமா? உன் கையில் தான் அதிகாரம் இருக்கிறது. இவ்வளவு காலம் யாருக்கு வாக்களித்தோமோ அவன் நம்முடைய பிரச்சனை தீர்க்கவில்லை. ஆகவே மக்களை சந்தித்து நீ உனக்காக வாக்களி என்று
அவனை எஜுகேட் பண்ணணும். ரொம்ப சிம்பிளானது. எஜுகேட், அஜிடேட், ஆர்கனைஸ். அதுதான் கற்பி என்று சொன்னார். பல்கலைக்கழகங்களில் படிப்பது கிடையாது, நம்முடைய வரலாற்றை படிப்பதுதான் கற்பி. ஆக கற்பி என்பதன் மூலம் சமுதாயத்தை வெற்றி பெற வைத்து அவர்களை ஒருமித்த ஒரு அரசியல் சக்தியாக திரட்டி நாம் இந்த தேர்தலை அணுகினால் நிச்சயம் அதிகாரம் பெற முடியும். அன்பான பெரியோர்களே, தாய்மார்களே, இன்று அதிகாரத்தை பெற்றவர்கள் எல்லாம் இன்று கூடி நாளை அதிகாரத்தை பெற்றவர்கள் கிடையாது. 1975 ஆரம்பிக்கப்பட்ட RSS ஆட்சி அதிகாரத்தை பெறுவதற்கு 100 ஆண்டுகள் ஆகியிருக்கிறது. அப்படித்தான் திராவிட கழகத்திற்கும். ஆக ஒரு நீண்ட நெடிய காலத்திற்கு நாம் திட்டமிட்டு அதற்கான பணிகளை இப்பொழுதே துவக்க வேண்டும். ஆக ஊரம் சேரியாகும் திமுகவாக இருக்கட்டும், அண்ணா திமுக இருக்கட்டும், கம்யூனிஸ்டாக இருக்கட்டும், எல்லா கட்சிகளும் ஊரிலிருந்துதான் உருவாகி இருக்கிறது. ஆக சேரியிலிருந்து ஒரு அரசியல் கட்சி உருவானால் சேரி மக்களுடைய வாக்குகள் இனி இவர்களை ஒடுக்குகிற சாதி இந்துக்களுடைய கட்சிகளுக்கு யாருக்கும் இனி கிடைக்காது என்ற நிலையை ஏற்படுத்தினால் நிச்சயம் புரட்சியாளர் அம்பேத்கர் வழியில் நாம் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்ற முடியும். ஆக அதிகாரத்தை கைப்பற்றுவதுதான் அனைத்திற்கும் தீர்வு. புரட்சியாளர் அம்பேத்கர் பூனா ஒப்பந்தத்தின் மூலம் அவருடைய கோரிக்கை முறியடிக்கப்பட்டாலும் மீண்டும் மீண்டும் அந்த தேர்தலில் அவர் போட்டியிடுகிறார். 1937 நடந்த தேர்தலில் கிட்டத்தட்ட 12 பேரை ரிசர்வ் தொகுதியிலும் 4 பேரை பொது தொகுதியிலும் பம்பாய் சட்டமன்றத்தில் நிறுத்தினார். 12 ரிசர்வ் தொகுதிகளில் 11 ரிசர்வ் தொகுதியை வெற்றி பெற்றார். இந்த தேர்தல் முறையில் 4 பொது தொகுதிகளில் 3 வெற்றி பெற்றார். இந்த தேர்தலில் நின்றுதான் புரட்சியாளர் அம்பேத்கர் வெற்றி பெற்றிருக்கிறார். அதே போலவே 1952 தேர்தலில் போட்டியிடுகிறார், 54 தேர்தலில் போட்டியிடுகிறார், 56 குடியரசுக் கட்சியை 57 தேர்தலுக்காக உருவாக்குகிறார். ஆக பூனா ஒப்பந்தம் முறியடிக்கப்பட்டாலும் இந்த தேர்தல் அமைப்பு முறையை எவ்வளவு சாதுரியமாக தந்திரமாக நாம் பயன்படுத்த வேண்டுமோ அப்படி பயன்படுத்த வேண்டும் என்ற கொள்கையை ஏற்றுக்கொண்டுதான் புரட்சியாளர் அம்பேத்கர் அது வெற்றியை பெற்றார். ஆக ஒரு அமைப்பை வீழ்த்த வேண்டும் என்று சொன்னால் அந்த அமைப்பை விட்டு விலகி இருப்பது அந்த அமைப்பை வீழ்த்தாது. அந்த அமைப்பில் பங்கெடுத்து அதில் முக்கிய இடத்திற்கு வர வேண்டும். இந்த தேர்தல் அமைப்பு முறை வீழ்த்த வேண்டும் என்று சொன்னால் இதற்கு வெளியே தேர்தல் மறுப்பு செய்து கொண்டிருந்தால் யாரிடம் அதிகாரம் இருக்கிறதோ அவர்கள்தான் மீண்டும் மீண்டும் அரியணையில் அமர்ந்து கொண்டே இருப்பார்கள். ஆக அந்த தேர்தலில் பங்கேற்று அதில் நமக்கு ஒடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இடங்களை தாண்டி பொது இடத்திலும் இது சேரி மக்கள் அரசியல் சக்தியாக எழுதுவதற்கு தமிழகம் தழுவிய அளவில், ஏன் இந்திய தழுவிய அளவில் இருக்கக்கூடிய அமைப்புகளை எல்லாம் ஒருங்கிணைத்து எப்படி RSS பாஜக போல அவர்கள் ஒரு சிறுபான்மை கூட்டம் ஆள்கிறார்களோ அதை விட பெரும்பான்மை மக்களை ஆள்வதற்கு நாம் தமிழகம் தழுவிய இந்திய தழுவிய அளவில் நாம் இருக்கக்கூடிய அம்பேத்கரி அமைப்புகளை எல்லாம் ஒருங்கிணைத்து களம் காண்ட வேண்டும். அதற்கு அம்மையார் சிவகாமி போன்ற நேர்மையான தலைவர்களை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அதற்கு நானும் இந்த அரங்கத்தில் வந்திருக்கக்கூடியவர்களும் என்றென்றும் துணை இருப்போம். புதிய கோடாங்கி இன்னும் 1 நூற்றாண்டு வெளிவர வேண்டும். இந்த மக்களை விழிப்பு பெற வைக்க வேண்டும். அதிகாரமற்ற மக்களை அதிகாரத்தில் அமர்த்திவிட்டுத்தான் புதிய கோடைக்கு ஓய்வெடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து வாய்ப்பு தந்தவர்கள் அத்தனை பேருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். ஜெய்ஹிந்த். எங்கள் அமர்வின் சார்பாக அம்மையார் சிவகாமி அவர்களுக்கு நாங்கள் சால்வை அளித்து நன்றி தெரிவித்து இந்த அரங்கை நிறைவு செய்கிறோம். அம்மா அப்படியே பாருங்க. அரே போட்டோ லைவ் போயிட்டு இருக்கு.